வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டுல நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 2026 எலக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஆட்சிய பிடிச்சிருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சிகளோட உதவியால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இப்ப விஜய் அவர்களோட ஆட்சி வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துல வந்து பெரும்பான்மை வந்து கொஞ்சம் தவறிட்டாங்க. ஏன்னா 10, 11 தொகுதிகள் வந்து அவங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம போனதுனால, கூட்டணி கட்சி உதவியால இப்ப வந்து அவைங்க பண்ணியிருக்காங்க. வாங்க அது என்னென்ன தொகுதிகள்னு பார்க்கலாம். திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள இழந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அந்த வகையில நம்ம இந்த காணொளியில் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்க அம்பாசமுத்திரம் தேர்தல் முடிவு விவரங்கள பார்த்துரலாம். அம்பாசமுத்திரம் பொறுத்தளவுக்கு ஆண்கள் 1,11,432 பேரும், பெண்கள் 1,16,436 பேரும், 3ஆம் பாகத்தில 10 பேரும், ஆக மொத்தம் 2,27,878 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,90,135 வாக்குகளும் 83.40% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில இசக்கி சுப்பையா இவர் பார்த்தீங்கன்னா, அப்புறம் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த தொகுதி வந்து காலியா இருக்கு. ஸோ இசக்கி சுப்பையா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 34.30% 65,589 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் விபி துரை அவர் போட்டியிருக்காரு. அவர் 29% 55,344 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எஸ் ராஜகோபால் அவர் போட்டியிருக்காரு. அவர் 28% 53,611 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சிவசங்கரன் அவர் போட்டியிருக்காரு. அவர் 7.8% 14,906 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 10,245 வாக்குகளும் 5.4% இந்த தொகுதியில் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டங்கள்ல ஒரு சில தொகுதிகள்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒண்ணு சங்கரன் கோயில், அம்பாசமுத்திரம் அப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது இந்த 2 தொகுதிகள்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அம்பாசமுத்திரம் கடந்த 2 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே கூட்டணி இந்த இடத்துல வந்து இசக்கி சுப்பையா அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையா இருந்திருக்காரு மக்களே. ஏன்னா கடந்த 2 தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த தேர்தலில் பிறப்ப இந்த தேர்தலில் 10% வாக்குகளை 6% வாக்குகளை இழந்திருந்தாலும் தன்னோட வாக்குகளை வந்து ஓரளவுக்கு நிலையா தான் வச்சிருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பெரிய அலை அடித்துமே வந்து இந்த இடத்துல வந்து கடைக்கோடி தென் மாவட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு மிகவும் சொற்பமான வாக்குகள். அதாவது எப்படி சொல்றதுன்னா 15 தொகுதிக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. மொத்தமா 65 தொகுதி. ஸோ 5 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கேக்கு குறைவா தான் இருந்திருக்கு. பட் இந்த தொகுதிகள் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்த அளவுக்கு அவங்களும் வந்து 2016, 2021, 2026 எல்லாம் விரட்டியே தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வாக்குகள் வந்து அதிமுகக்கு இணையா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு காலத்துல இருந்திருக்கு. அப்புறம் இல்ல. அப்புறம் மறுபடியும் வந்து இப்போ வந்து பக்கமா வந்து நெருங்கி வந்திருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குகள் வந்து ஏடிஎம்கேட்ட இருந்து பிரிச்சதை விட டிஎம்கேட்ட இருந்து நிறைய வாக்குகள். இதுல ஏன்னா 19.22% வாக்குகளை வந்து ஏடிஎம்கே வந்து இந்த இடத்துல இருந்து டிஎம்கேட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 28% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.10%லேருந்து 7.8% வாக்குகள் உயர்ந்திருக்கு. பட் ஆனால் இடையில 12% 11.68% வாக்குகள் கூட வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து அப்படியே வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த தேர்தலில் பிறப்ப இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 3.88% வாக்குகளை இழந்திருந்தாலும் இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சீமான் அவர்களுக்கு ஒரு தொய்வு தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அரசியல் தொய்வுங்கிறது ஒரு தேர்தலை வச்சு முடிவு பண்ண முடியாது. ஆனால் 3 தேர்தலையும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட வாக்குகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்பார்ட்டண்டா வந்திருக்கிறாங்க. மேல எகிறி வந்திருக்காங்க. பட் ஆனா அது வந்து முடியாத காரணத்தினால அது மிகப்பெரிய அளவுல வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு. ஏன்னா அவர பொறுத்தளவுக்கு எப்படியாச்சும் மக்கள் அவர புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத வந்து அவர் உறுதியா நம்புறாரு. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில நாங்குநேரி தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். நாங்குநேரி பொறுத்தளவுக்கு ஆண்கள் 1,25,760 பேரும், பெண்கள் 1,31,404 பேரும், 3ஆம் பாகத்தில 13 பேரும், ஆக மொத்தம் 2,57,177 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா 2,08,698 வாக்குகளும் 81.10% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாராயணன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 35.80% 74,952 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் ரூபி மனோகரன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 28% 58,533 வாக்குகளும் வாங்கியிருக்காரு. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர் எசக்கிமுத்து அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 18.30%
38,316 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் செல்வம் அவர் போட்டியிருக்காரு. அவர் 8.4% 17,618 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 16,419 வாக்குகளும் 7.9% இந்த இடத்துல வாக்குகள் வெற்றி வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு நல்ல வெற்றி வித்தியாசங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஏற்பட்டிருக்கு மக்களை. ஏன்னா அதிமுகவோட கோட்டைன்னு இந்த தொகுதி இருந்திருக்கு. போன எலெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா இருக்கிற காலகட்டத்தில கூட தோத்துருக்காங்க. போன எலெக்ஷன்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதுதான் சொன்ன மாரி தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி வந்து திமுகவோட அதிகமான கண்ட்ரோல்ல இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு தென்காசியும், திருநெல்வேலியும் அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் குடுத்துச்சு. பட் ஆனா இந்த தடவ அப்படியே வந்து அது அப்படியே மாறிருக்கு. 4 தொகுதிகள் ஜெயிச்ச இடத்துல 1 தொகுதிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க. 2 மாவட்டத்திலயும் சேர்த்தி. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இதில பார்த்தோம்னாலும் அப்படிதான் இருக்கு. தென் மாவட்டங்கள் மிக குறைவான அளவுல தான் வாக்குகள் வந்து டிஎம்கேக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகள் தான் பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து கம்மியா இருக்கு. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவ நல்ல ஒரு வெற்றிய பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து சரிஞ்சு கிட்டத்தட்ட போன எலக்ஷன விட இந்த எலக்ஷன்ல 30% வாக்குகள் இழந்திருக்காங்க. கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப 25 வாக்குகளும், கடந்த சட்டமன்ற தேர்தல எதிர்பார்க்கிறப்ப 30% வாக்குகளும் இழந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1.40% வாக்குகள்ல இருந்து 8.40 வந்திருக்காங்க. பட் ஆனா அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கு, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, இவங்கள பொறுத்தளவுக்கு வாக்குகள் வந்து கொஞ்சம் குறைவான அளவுல தான் இருக்கு. ஸோ அதை எப்படியாச்சும் மீறி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றத்தை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து பாளையங்கோட்டை தேர்தல் முடிவுகளை பார்த்துடலாம். பாளையங்கோட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,25,834 பேரும், பெண்கள் 1,31,468 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 27 பேரும், ஆக மொத்தம் 2,57,329 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,79,769 வாக்குகளும் 69.90% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இந்த தொகுதிகள தான் மிக குறைவான அளவுல வாக்குகள் பதிவாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா தொகுதியிலும் எபோவ் 80% அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த வாக்குகள் இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அந்த வகையில இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில அப்துல் வஹாப் அவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவரு 44.20%ம் 79,744 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில மரியா ஜான் அவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 36.50%ம் 65,959 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் சையத் சுல்தான் சம்சுதீன் அவர் போட்டிட்டு இருக்கிறாரு. அவர் 10.90%ம் 19,732 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சங்கரநாராயணன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 5.8%ம் 10,465 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 13,805 வாக்குகளும் 7.7% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாளையங்கோட்டையை பொறுத்தளவுக்கு திமுக மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங் மக்களை ஸோ அந்த இடத்துல வந்து அவங்கள வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனாலும் மிகப்பெரிய ஏன்னா அதிமுக செய்ய முடியாததை கூட வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. பார்க்கலாம் அது பின்வரும் ஒரு ஸ்லைடில் வரும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டை தேர்தல் கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்க கிட்டத்தட்ட டிஎம்கே பொறுத்த மட்டும் இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதங்களை கொடுத்துருக்கு. 52, 61, இப்போ 44 அதாவது எனக்கு தெரிஞ்சு டிவிகேவோட அலையில வந்து திமுக வந்து அதிகமான வாக்குகள் பெற்ற தொகுதிகள் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். அதுல பாளையங்கோட்டை தொகுதிகள் கூட நம்மளால சொல்ல முடியும். அபோவ் 40க்கு மேல இருந்தாலே அது ஒரு நல்ல அது ஒரு நல்ல வாக்குகளை தான் திமுக பெற்றிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து எல்லா இடத்துலையும் குறைந்துதான் வெற்றியும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. பட் ஆனா இந்த தொகுதி ஒரு நல்ல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை போட்ட ஏடிஎம்கே கூட்டணி கூட 23% தான் இருந்திருக்கு. ஸோ அது வெற்றி பார்த்துங்க அப்பயே நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட அதுல ஒரு கிட்டத்தட்ட 38% வாக்கு வித்தியாசத்தில் போன தடவை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தடவை அப்படியே வந்து 7% இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் நல்ல ஒரு கிரவுண்ட் ஒர்க் மாதிரி எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு அதிர்வலைகளை வந்து திமுக பக்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல வந்து அது மிகையாகாது. மிக தெளிவா வந்து அது நடந்திருக்கு. அந்த வகையில் டிவிக்கே பொறுத்தப்பட்டு 36.50% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. எடிஎம்கே கூட்டணி சொல்லவே தேவையில்லை. இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களும் போராடி கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த தடவை வந்து அது கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்போ எப்படின்னா இந்த 10 வருஷத்துல 28% வாக்குகள் இழந்திருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் வந்து பாஜக தனிச்சிருந்தாங்க, அதிமுக தனிச்சிருந்தாங்க. ஸோ அதனால 42%. கடந்த தேர்தலில் அப்படி இப்போ இப்போ இந்த தேர்தலில் ஒன்றிணைந்து தான் இருந்தாங்க. அப்பயுமே 31.70% வாக்குகள் இழந்திருக்கிறாங்க. ஸோ அப்படியும் வாக்குகள் பார்க்கணும். அந்த அளவுக்கும் வாக்குகள் இழந்திருக்கிறாங்க. எடிஎம்கேக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எட்டாக்கணியாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால இந்த சார்ட் பார்க்குறப்ப தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.70%லேருந்து 5.80% வாக்குகள் வந்திருக்கு. இடையில 8.42 கூட வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு
நாம் தமிழர் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் மிக பெரிய அளவுல அரசியல் செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்பனா தான் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, கண்டிப்பா புரிய வச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல. அந்த மாரியான வாக்குகள் தான் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து ராதாபுரம் தேர்தல் முடிவுல இருந்து பார்த்துடலாம். ராதாபுரம் பொறுத்தளவுக்கு ஆண்கள் 1,20,813 பேரும், பெண்கள் 1,26,231 பேரும், 3ஆம் பாகத்தில் 17 பேரும், ஆக மொத்தம் 2,47,061 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,99,422 வாக்குகளும் 80.70% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் சதீஷ் கிறிஸ்டோபர் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 35%, 69,947 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவோட முன்னாள் சபாநாயகராக இருந்த எம்மா அப்பாவு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எம்மா அப்பா அவர்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாருங்க. அந்த காலகட்டத்தில் அந்த இந்த இப்ப எப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அளவுல வந்து அவரு ஆ பெ பெ என்ன சொல்றது? இந்த சட்டசபையில வந்து அவரு நல்ல ஒரு கான்ட்ரோவர்சிஸ் வந்துச்சு. பட் ஆனா அவர தெரியிற அளவுக்கு வந்து இந்த சட்டசபை வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர வாங்கி குடுச்சு. இந்த தொகுதி அவர் வெற்றி பெறுவாருன்னு நான் நெனச்சேன். நான் நெனச்ச தொகுதிகள் எதுவுமே அது ஒரு எப்படி சொல்றது? ஒரு 60% ஆட்ட நிறைவேறல. 40% தான் நிறைவேறிருக்கு. தமிழக வெற்றி கழகம் வந்து கொஞ்சம் என்னை எல்லாத்தோட கணிப்பையும் தவற விட்டுருக்கு. என்னோடது மட்டும் இல்ல. அந்த வகையில இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா அவர்கள் 28.80%, 57,634 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பிஜேபி சார்பில் எஸ்பி பாலகிருஷ்ணன் அவர் போட்டியிருக்காரு. அவர் 26.30%, 52,637 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரிஜா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 7.7%, 15,370 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 12,313 வாக்குகளும் 6.2% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. வெற்றி வித்தியாசங்கள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ராதாபுரம் கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதம் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். ராதாபுரம் பொறுத்தளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை 35% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு வாக்குகள் இருந்திருக்கு. 2016ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பட் ஆனா போன எலக்ஷன்ல நல்ல ஒரு வாக்குகள், அதுக்கப்புறம் 2024 எலக்ஷன்லயும் நல்ல ஒரு வாக்குகள் தனிச்சு எனக்கு தெரிஞ்சு கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய அளவுல வந்து அதிமுகவுக்கு உதவி இருந்தாலும், திருநெல்வேலியில நல்ல ஒரு வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த வாக்குகள் வந்து அப்படியே தலைகீழா மாறிடுச்சு மகளே. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 27.89% வாக்குகள வந்து இந்த இடத்துல வந்து அப்பா அவர்கள் அதாவது திமுக இழந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட மிகப்பெரிய அளவுல இருந்து ஆ அவைங்க வரணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ஸோ ஆசை மக்களோட ஆசை கண்டிப்பா நிறைவேறுங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்த கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து அப்பாவு அவர்கள வந்து 2016ல தோற்கடிச்சிருக்காங்க. மறுபடியும் 2021ல அவர்ட்ட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மறுபடியும் இப்ப வந்து பக்கமா தான் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதி அதிமுகவோட கண்ட்ரோல்ல இருந்து தவற விட்டு மறுபடியும் வந்து தவறி தவறி போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் வரல அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஆ அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. கொஞ்சம் எல்லாமே கால மாற்றங்கள் மிகப்பெரிய அளவுல மாறுபட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிய பொறுத்தளவுக்கு 1.80%லேருந்து 7.7% அந்த இடத்துல வந்து அதிகரிச்சிருக்காங்க. பட் ஆனா இடையில 10% கூட வாங்கியிருக்காங்க. கடந்த எலக்ஷன்லாம் நல்ல ஒரு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடந்த எலக்ஷன்ல ஒப்பிடுறப்ப இந்த இடத்துல 3% வாக்குகள இழந்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த வாக்குகள் வந்து எப்படி சொல்றது? தமிழக வெற்றி கழகத்தால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து திருநெல்வேலி தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்தோம்னா, திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,34,895 பேரும், பெண்கள் 1,40,901 பேரும், 3ஆம் பாகத்தில் 62 பேரும், ஆக மொத்தம் 2,75,857 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,17,708 வாக்குகளும், 78.90% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில தமிழக வெற்றி கழகம் தான் இங்கேயும் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்.எஸ். முருகன் அவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 34.70%, 75,840 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் சுப்பிரமணியன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.50%, 64,426 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் என் கணேஷ் ராஜா அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 21.80%, 47,504 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 6.80%, 15,108 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தம் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 11,414 வாக்குகளும் 5.2% இந்த இடத்துல வெற்றி வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில திருநெல்வேலி தேர்தல் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிவிக்கே வந்து இந்த தடவை வந்து முதல் தேர்தல் அப்படிங்கிற காரணத்தால வெற்றி பெற்றிருக்காங்க. முதல் தேர்தலிலே 34.70% வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்றது 75 வருட திராவிட கட்சி அப்படிங்கிற மாதிரி இங்கே நான் கேட்டேன். ஸோ அந்த கட்சிகளை மிகப்பெரிய அளவில் வந்து எனக்கு தெரிஞ்ச சிட்டி பேஸ்ல எல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து
வாக்குகள வந்து தமிழக வெற்றி கழகம் பிடிச்சிருக்காங்க மக்களே. ஸோ அத நம்ம வந்து கண்டிப்பா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ம் அ எப்படி சொல்றது? விஜய் அலை அப்படிங்கிறது வந்து சிட்டி பேஸ்டு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால சொல்ல முடியும். அந்த வகையில டிஎம்கே கூட்டணிக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சிம்ம சொப்பனமா இருந்திருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் போன தடவ போட்டியிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவரு பாஜக பக்கம் போயிட்டாரு. 2016ல இந்த தொகுதியில வந்து அதிமுக சார்புல போட்டியிட்டாரு. தோல்வி அடைஞ்சுட்டாரு. ஓ பட் அவரு ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா, கொஞ்சம் அதிமுகலயே அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்திருந்திருக்கும். பட் ஆனா, இப்போ பாஜக பக்கம் சென்றதுனால தலைவர் போஸ்ட் கூட கிடைச்சது. பட் ஆனா வந்து அத சரிவர பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அது வந்து அவருக்கு முயற்சிகள்லாம் வந்து அவருக்கு ஒரு பலன் குடுக்காமயே போயிருச்சோ! அப்படிங்கிறது மாரி தோணுது. அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல திமுக வந்து அவரு வாக்கு சதவீதங்கள் வாங்க விடாத அளவுக்கு போராடி இருக்கிறாரு. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்த தொகுதிகள்ல வந்து அவரு சென்றதுக்கு அப்புறம் கூட 2021ல வந்து 2021ல நல்ல வாக்குகள் பெற்றிருக்காங்க மக்களே. ஸோ அப்படி யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவர்கள் வந்து 2021 தேர்தல்ல நல்லா சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா, அவரு மிகப்பெரிய அளவுல கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த தொகுதிகள்ல வெற்றி பெற்றாரான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா, அப்ப 2021ல வந்து நான் மிகப்பெரிய அளவுல வந்து அனலைஸ் பண்றப்போ, இந்த வாக்கு சதவீதங்கள வச்சு தான் நான் சொல்றேன். ஆனா, மக்கள் அப்படியே வந்து கடந்ததுக்கு இந்த தடவைக்கு கிட்டத்தட்ட 30% வாக்குகள வந்து அப்படியே அப்ஸ்காண்ட் பண்ணியிருக்காங்க. 30% வாக்குகளும் அப்படியே தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருச்சு. ஸோ மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதியா நம்பியிருக்காங்க. ஸோ, அத செயல்படுத்தியிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சிய பொறுத்தளவுக்கு 1.10% இருந்து 6.9% இடையில 9.95% 10% பக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ, அவைங்க வாக்குகள்லாம் எல்லா பக்கமும் வந்து இதாயிருக்கு. டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. அந்த இடத்துல வந்து நான் அதான் சொன்ன மாரி 50% வாக்குகள் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகமே 50% 4% வாக்குகள் அதாவது போன தடவ 8 அது அப்படியே 4 மாறிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால இந்த சார்ட்ஸ்லாம் வச்சு பார்க்க முடியுது. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இன்னும் வந்து என்னோட வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெல்த் வீடியோஸ் போட போறேன். அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. பட்ஜெட் பத்தி மிகப்பெரிய விரிவான ஒரு ஷார்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நம்ம சேனல்ல மிகப்பெரிய அளவுல தொடர்புல இருங்க. கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.